நண்பர்களே, நாம் இன்றைக்கி வாழைப்பழத்தில் ஒரு போளி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது கலர் கூட்டுறதுக்காக நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே அது கூட போட்டு அரைக்கிறதுக்காக கொஞ்சம் 1/4 கப் வெல்லமும், உப்பு கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேங்க. ரவை ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. வாழைப்பழம் 3 வாழைப்பழம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ செய்முறையை பார்ப்போங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மஞ்சத்தூளை போட்டுருவோம். உப்பு, ஏலக்காய் போட்டுருவோம். கோதுமை மாவும் ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்ச கோதுமை மாவை வெல்லத்தோடு அரைச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். கை விட்டு இப்போ பிசைஞ்சு பாருங்கள். ஏதாவது வெல்லம் கட்டி இருந்ததுன்னா எடுத்துருங்க. இப்போ இது கூட நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணுங்க. சப்பாத்தி மாவு பதத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணுங்க மாவை. இப்போ இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் நெய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வெல்லம் இருக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி உருகிரும், மாவு உருகிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக தான் பிசைஞ்சிருக்கேன். காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உருகி கொஞ்சம் தலை வந்துடுங்க. நல்லா எண்ணெய் போட்டு பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் போட்டுக்குன்னு பிசைஞ்சிக்குங்க. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம இது உள்ள மாவு பூரணம் வைக்கணும் இல்லைங்களா, அதை ரவையும் வாழைப்பழமும் வச்சு நம்ம பூரணம் ரெடி பண்ணிப்போங்க. இப்போ நான் கோதுமை மாவு அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் வாழைப்பழம் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடுறேங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச ரவையையும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி இப்போ இதை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போங்க. பாருங்கள், இப்போ வாழைப்பழமும் ரவையும் நல்லா ஒன்றா கலந்து மெசிஞ்சிருக்கு. ரவை நல்லா நைஸாக மெசியணும்லாம் கிடையாதுங்க. அதாவது அந்த வாழைப்பழம் கூட சேர்ந்து நல்லா கலக்கணுன்றதுக்காக தான் நம்ம தண்ணி விடாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச ரவையும் வாழைப்பழத்தையும் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே இது கெட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பச்சை வாசனை போகணும், ரவை வாசனை போகணும் இல்லைங்களா, அதனால் இதை போட்டு நம்ம கிளறோங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் வதக்கினா போதுங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். நம்ம வதக்கினா போதும். கையில் பிடிச்சா உருண்டை வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதுங்க. இப்போ இதுவும் ஒரு 1/4 மணி நேரமும் மாவு கொஞ்சம் 1/4 மணி நேரம் நல்லா எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக 6 உருண்டை கோதுமை மாவும் 6 உருண்டை ரவையும் வாழைப்பழமும் வச்சோன்னீங்கன்னா அது கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம போளி ரெடி பண்ணுவோங்க. சப்பாத்தி மேக்கர் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு கவர் போட்டு எண்ணெய் தடவிக்குங்க. அது மேலே இந்த கோதுமை மாவு உருண்டையை வச்சுப்போம். திரும்பவும் ஒரு கவர் மேலே எண்ணெய் தடவிட்டு அதை இந்த பக்கம் மூடி ப்ரெஸ் பண்ணுவோங்க. இப்போ வாழைப்பழமும் ரவையும் சேர்ந்து வச்சோன்னீங்களா கலவை, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை மூடிடுவோம். பாருங்கள், நல்லா ப்ரெஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் மூடி எந்த பக்கம் கனமாக இருக்கும் அந்த பக்கம் திருப்பி ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேணுனாலும் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க.